ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமுமே பார்த்திங்கன்னா ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவே சிறப்புக்குரிய இபாதத்தாக நம்ம அல்லாஹுடைய ஒரு இஸ்மையை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஒரு இஸ்மையை ஓதுங்க. சுபஹானல்லாஹ். நம்ம என்ன சொல்கிறது, அல்லாஹ் இடத்துலேருந்து இதை கொண்டு நம்ம பெறக்கூடிய உதவிகள் போல் வேறு எதையுமே நம்ம மிகைத்து கூற முடியாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எளிமையான ஒரு விஷயந்தான் அமலில். ஆனால் பலனில் ரொம்பவே உறுதியானதாக இருக்கும். நீங்கள் பல நாட்களாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கலாம், அது கிடைக்காம இருக்கலாம், அழுது கூட கேட்டிருக்கலாம். அப்போ கிடைக்காத போது கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. அந்த தேவையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஏன்னா இந்த இஸ்முக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அதை கேட்குறவங்க நம்மள்கிட்ட மறுக்கவே முடியாத மாதிரி சொல்லிட்டா எப்படி இருக்கும், அதற்கு நிகரானது தான் இந்த வார்த்தை. நம்ம இந்த வார்த்தையை அல்லாஹ் இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி என்னை அழைச்சிட்டான் இந்த அடியான், இதுக்கப்புறம் நான் எப்படி நான் மறுப்பேன், ஏன்னா இந்த வார்த்தையுடைய தன்மை அப்படி இருக்கே, இதுக்கப்புறம் நான் மறுக்கிறக்கே என்னால் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். அந்த வார்த்தை தான் அஷ்ஷக்கூரு யா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அஷ்ஷக்கூரு அப்படிங்கிறது அல்லாஹ் ரொம்பவே பாராட்டக்கூடியவனாகும். அதாவது ஒருவருக்கு என்ன அவங்க செய்கிறாங்களோ அதற்கு மேற்பட்ட கூலியை கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான்னு அர்த்தம். இதை பற்றி ஆலிம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னா, நம்ம ஒரு நன்மையை செஞ்சால் அதுக்கு 10 மடங்கான நன்மை எழுதுறான். அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவனுக்காக நம்ம மனசார நினச்சா கூட அந்த காரியத்தை செய்யறதுக்கான நன்மை எழுதுறான். அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹு. அப்போ நன்மையை நினச்சாவே நம்ம செய்யாமல் அந்த காரியத்தை செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். அப்படியே அந்த நன்மையை செஞ்சிட்டோம்னா அதை 10 மடங்காக பெருக்கெடுத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெயருக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒருவர் நல்லது நினைப்பது அப்படிங்கிறதே நன்மையை செஞ்சதுக்கான நன்மையும், அந்த நன்மையை செஞ்சுட்டா அதை 10 மடங்காக நன்மையும் அல்லாஹ் கொடுக்குறான்னா, நம்ம எத்தனை நன்மைகள் செஞ்சுருப்போம். நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம நன்மை செஞ்சுட்டு தானே இருக்கோம். நோன்பு வச்சுருக்கோம், அதுக்கு மேலே என்ன நன்மை வேணும்? இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நோம்பாளுடைய கூலியை நம்ம வீணாக்க மாட்டோம். நோம்பாளிக்கு என்ன கூலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும் மாட்டோம். அவர்களுக்கு நாங்கள் மறுமையில காட்டுவோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மறுமையில கொடுப்போன்னு சொல்லி நோம்புடைய நன்மையை முற்படுத்தியிருக்கான். அப்படிப்பட்ட நோம்பாளியாக நம்ம இருக்கும்போது எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருந்தாலும் நோம்பாளியாக இருக்கிறதே ஒரு நன்மை தானே. அப்போ நாமளும் நன்மையான விஷயங்களை செஞ்சுருக்கோம் இல்லை, அந்த நன்மைக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? 10 மடங்காக பலன் கொடுப்பான். அப்போ 10 மடங்காக பலன் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? நோம்பாளிக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் கொடுப்பான்னு அர்த்தம். அப்போ இந்த வார்த்தையை கூறும்போது, யா அல்லாஹ், நான் நிறைய அமல் செஞ்சுருக்கேன், ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு நானும் தொழுதுருக்கேன், நானும் நோன்பு வச்சுருக்கேன், திக்ரு செய்கிறேன், துவாக்கள் ஓதுறேன், உன்னையவே நம்பியிருக்கேன், உன்னுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுகிறேன், ஹலால் ஹராம் பேணி நடக்கிறேன், இத்தனையெல்லாம் நானும் செஞ்சிட்ருக்கேன். அதனால் அதனுடைய கூலியின் பொருட்டால் என்னுடைய தேவையை நீ நிறைவேற்றிடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல வலியுறுத்துகிறோம். அதுவும் நாங்கள் எதிர்பார்க்குறதை விட 10 மடங்காக கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். இதை பற்றி இன்னும் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவன். அப்ரிஷியேட்னா பாராட்டக்கூடியவன். ஒரு அடிமையை நம்ம ஒன்று செஞ்சால் கூட அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதை எச்சாதான் பாராட்டுவான். நாம் இதே மனிதர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன சிறுசாக தானே செஞ்சுட்ட, இது என்ன பெருசா, இதோட பெருசு நான் செய்வேன் அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டானாமா. நீ என்ன சிறுசாக செஞ்சுட்ட, வேற ஒரு அடியாக இதோட நல்லா தொழுவான் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். உங்களுடைய நன்மையை உங்களுக்காக அல்லாஹ் பார்ப்பான். அதை உங்களிடத்துல பாராட்டி அதுக்கு கூலி கொடுப்பான். அப்போ என்ன பண்ணுவான் சொல்லுங்க? அதற்கான கூலி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதற்கும், கவலைகளை நீக்குவதற்கும், தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் போதுமானதாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு திருநாமம் ரொம்ப ஸ்பெஷல். அஷ்ஷக்கூரு யா அல்லாஹ். அஷ்ஷக்கூரு யா அல்லாஹ்னா நம்ம செய்த நன்மைகளுக்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கான், அதுக்கு பகரமாக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கான்னு அர்த்தம். இந்த இஸ்மை நீங்கள் ஓதி பாருங்க, மனதார உணர்ந்து ஓதுங்க. இத்தனை முறை ஓதணும், அத்தனை முறை ஓதணும்னு சொல்லிட்டு அதிகமாக வேகமாக ஓதுவதை விடவும் உணர்ந்து ஒரு 3 முறை அஷ்ஷக்கூரு யா அல்லாஹ், அஷ்ஷக்கூரு யா அல்லாஹ், அஷ்ஷக்கூரு யா அல்லாஹ்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை ஒன்றுக்கு பல மடங்காக நற்கூலி கொடுக்கக்கூடியவனாச்சே, ஒரு நன்மைக்கு நீ பல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாச்சே, என்னுடைய இந்த தேவையை நீ பூர்த்தி செய், என்னுடைய இந்த நிலைமையை நீ மாற்று, எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பல நாட்களாக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல உணர்ந்து கேட்டு பாருங்க. பல நாட்களாக நிறைவேறாத தேவைகள் உங்களுக்கு இனிமேல் நிறைவேறும். அழுது கேட்டு கூட கிடைக்காத விஷயங்கள் இந்த எளிமையான வார்த்தை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ்வே போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாகத்தான் இருக்கான். மகத்தான அந்த குணத்தை கொண்டு நம்மளுடைய அனைவருடைய தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததே அல்லாஹ் இம்மையிலையும் கொடுப்பான், மறுமையிலையும் கொடுப்பான். என்கிட்ட துவா கேட்க சொன்னவங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, நான் துவா செய்து தான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.